ஹலோ டூட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த டெய்லி சம்பவங்கள் எபிசோட் 1. இந்த டெய்லி சம்பவங்களை நம்ம தினைக்கும் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ளோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் புரியுற மாதிரி. ஸோ இந்த அப்கமிங் டெய்லி சம்பவங்கள் எபிசோட்ஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம மிஸ்டர் டூடை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான சம்பவங்களை பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக மாறி இன்னைக்கு வந்து 2வது நாள். ஸோ ஃபர்ஸ்ட் நாளே வந்து பயங்கரமாக சம்பவம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஓத் எடுக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதெல்லாமே பார்த்தோம்னா அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகிற லெவலுக்கு வந்து பசங்க ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க ஃபர்ஸ்ட் டே. ஸோ அடுத்த 2வது நாள் வந்து முதல்வன் படம் பார்த்திருப்பாரு போல, அதிரடி ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, திருச்சி போலீஸ் வந்து ஒரு வீடியோ வந்து அபிஷியலா இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. லைக் 300 to 400 அக்யூஸ்ட், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க, அது மட்டும் இல்லாம இந்த சோஷியல் த்ரெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் பிடிச்சி ஒரு கிரவுண்ட்ல நிப்பாட்டி மொத்தமா வந்து வார்ன் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இதோட நீங்க பண்றதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இல்லாம இனிமே திருப்பியுமே வந்து மக்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லீகலாவும் சரி ஃபினான்ஷியலாவும் சரி உங்களை தூக்கி வந்து உள்ள வச்சிரும், உங்களை போட்டு வந்து ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. சட்டமெல்லாம் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ வந்து வேற மாதிரி இருக்கு, பிடிச்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைடு கவனத்தை வந்து தனியாக ஈர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேட்டால் திருச்சி மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்தால் செம்மையாக இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குன்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இன்னைக்கு எல்லாருமே வந்து எம்எல்ஏவா பதவியேற்பு பண்ணாங்க. இதில் என்ன ப்ரோ இருக்கு, நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து பதவியேற்பு பண்ணாங்க. பண்ணிட்டு முதல்வர் வந்து முன்னாடி தான் உட்காந்துருக்காரு, அதாவது விஜய் சார் வந்து முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து ஒரு வணக்கம் கூட வைக்காம வந்து ஒரு சில பேர் போனாங்க. ஸோ அது வந்து பெரிய டாக்கா மாதிரி இப்போ வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து வணக்கம் வைக்கிறாரு, அவரு ரிப்ளை பண்ணல, அவர் வணக்கம் வைக்கல, இவர் வந்து இப்படியே வந்து இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்லி ட்ரோல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கருத்துக்களா இருக்கட்டும், அவங்க வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. என்ன கேட்டா வணக்கம் வச்சிருக்கணும். ஏன்னா வந்து ஒரு முதல்வர் அப்படியே உட்காந்துருக்காரு, அவர் முன்னாடி வந்து வணக்கம் வைக்காம நிறைய பேர் போறத நானே வந்து லைவ்ல பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் ராங் மேனஸ். சரி, இது வந்து படம் மாதிரி போயிட்டு இருக்கு, விட்டு அடிச்சுக்குவாங்க போல அப்படின்னு நினைச்சு கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சட்டமன்ற இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிச்சாரு விஜய் சார். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த வணக்கம் கூட வைக்காம இருந்தவங்க திடீர்னு நான் போய் முன்னாள் சிஎம் ஸ்டாலின் சார் வந்து நான் போய் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எல்டர் பொலிட்டீஷியன்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸான இதுக்கு முன்னாடி இந்த பொலிட்டீஷியன்ஸை வந்து போயிட்டு எல்லாரையும் விசிட் பண்ண போறதா வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபிளாஷ் நியூஸாக போயிட்டு இருந்துச்சு. அதான் வந்து அந்த மியூசிக்லாம் போடுவாங்கல்ல, டென்டட் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபிளாஷ் நியூஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே வணக்கம் வைக்காதவங்கலாம் வந்து வீட்டுக்கு போன உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கையை பிடிச்சி கூட்டு போறாங்க. என்னடா இது டே, மக்கள் தான் வந்து ஜோக்கராடா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ மரியாதை நிமித்தமாக வந்து ஒரு மரியாதைக்காக வந்து ஸ்டாலின் சார் பார்க்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் வைகோ, சீமான் அவர்கள், அவர் வந்து ரோஸ்ட் பண்ணி வறுத்தெடுத்துட்டு இருந்த சீமான் அவர்களாக வந்து பார்க்க போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ்லையுமே வந்து போயிட்டு பார்த்தாரு அப்படின்னு வந்து நியூஸ்ல பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி எல்டர் பொலிட்டீஷியன்ஸை வந்து பார்த்துட்டு அந்த விஷயஸ் எல்லாம் வாங்குறது வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லப்போனால். இந்த மாதிரிலாம் வந்து அண்ணா தான் வந்து பண்ணார் இதுக்கு முன்னாடி 67 நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது யார் பண்ணாலுமே வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து பகச்சிக்காம இப்போ போயிட்டு வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றப்போ இதுக்கு முன்னாடி இருக்கவங்களை பகச்சிட்டு வந்து இந்த மாதிரி எதுவுமே வந்து சரியாக செய்ய முடியாதுன்னு வேற அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்து எல்லாட்டையும் போயிட்டு ஒரு நட்புறவு வந்து மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்னு வந்து நினச்சிருக்காரு போல. என்னதான் இருந்தாலும் அது நல்ல விஷயம் தான். ஏன்னா நானே ஒரு சிஎம், நான் ஏன்டா உடனே வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஈகோவோட இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டவுன் டு த எர்த் பர்சனாக வந்து போயிட்டு பார்த்துருக்காரு. சச் அ கிரேட் திங் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒன்று நடக்கலை. என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து பார்க்க போயிருந்தார்ல, அப்போ வந்து சாட்டை அவர்கள் வந்து பார்ப்பாரு, அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது நடக்கவே இல்லை. ஏன்னா வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சாட்டை அவர்கள் வந்து முதல்வர் சிஎம்ஐ வந்து எவ்வளோ போட்டு வறுத்தெடுத்து ரோஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு போட்டு இவரையும் அடித்தாங்க, அவர் வந்து திருப்பியும் அடித்தாங்க. ஸோ அதெல்லாமே நடந்துச்சு. அவங்க பார்த்துக்கிட்டு மீட் பண்ணியிருந்தா எப்படி ரியாக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நான் பார்க்கலான்னு ஆவலோடு இருந்தேன். அது வந்து நடக்கவே இல்லை. இட்ஸ் ஓகே, நடக்காததும் வந்து ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகேப்பா, இவ்வளவும் பண்ணிட்டாரு, சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் ஓகே நல்லா போச்சு, மாசா போச்சு. செகண்ட் டேவும் இந்த மாதிரி ட்விஸ்ட் அடிச்சு படத்தில் போகிற மாதிரி வந்து டைரெக்டாக போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரின்ட்டு இந்த எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சு அவ்வளோதான் வந்து ஈயோடி சப்மிட் பண்ணிட்டு கிளம்புவாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தது வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ். என்னன்னு பார்த்தேன், பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு 200 to 500 டாஸ்மாக் வந்து மூட போகிறாங்க அப்படின்னு நியூஸ். எனக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. ப்ரோ என்ன விளாட்றீங்களா, 200 to 500 மூட போகிறேன்னு சொல்கிறீங்க, ரெவன்யூலாம் அதுலேருந்து வந்துட்டு இருக்குமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுலேயே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்கூலு, காலேஜஸ், கோவில், இந்த மாதிரி மக்கள் நிறையா கூடுற இடத்துல தான் வந்து இந்த டாஸ்மாக்லாம் மூட போகிறாங்க அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சிஎம் சார் சொல்லியிருக்காராம். ஸோ இன்னும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக மூடிடுவாங்க ஆல்மோஸ்ட்.
இது வந்து ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து டாஸ்மாக்னால நிறைய பேரோட ஃபேமிலி வந்து கெட்டு போகுது அப்படி இப்படின்னு வந்து நிறைய உங்களுக்கே தெரியும். என் வீடியோ பார்க்குற உங்கள் ஃபேமிலியிலே அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்சஸ் கொண்டு வரது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா ஒரேடியாக தடால் புடால்னு அப்படி இப்படின்னு ஓவர் நைட் சேஞ்சஸ் முதல்வன் படத்தில் வர மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நிறைய கான்சிக்வன்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஆனால் ஒன்று தெரிஞ்சு போச்சு, விஜய் நான் சிஎம் ஆனதுலேருந்து வந்து டெய்லிக்கும் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். தினைக்கு ஏதாச்சும் ஒன்று அஃபிஷியலாக பண்ணிட்டு இருப்பார் போல. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவங்களுக்குலாம் 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். நீங்கள் வந்து எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 4000 ரூபா வந்து எவ்வளோ யார் யார் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்றதை பார்ப்போம். சரி ப்ரோ, தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு வெளியே எடுத்து இந்தியா லெவலில் போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய குண்டை தூக்கி வந்து பிஎம் அவர்கள் போட்டிருக்காரு. யாரு? மோடிஜி. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேற்று வந்து செகண்டராபாத்ல வந்து பேசியிருக்காரு, ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச்சில் எல்லாரையுமே வந்து பீதியை கிளப்புற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து அந்த மிடில் ஈஸ்டில் வந்து நிறைய கிரைசிஸ், அந்த பஞ்சாயத்து வார் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பெட்ரோல் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்க, டீசல் கம்மியாக யூஸ் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் கேஸ் கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ தேவையில்லாமல் வந்து ஃப்ளைட்டில் போகிறது, டிராவல் எல்லாமே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஏதோ வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்கல்ல, வெளியே போகாது, அங்கே போகாது, எங்கே போகாதுன்னு அந்த மாதிரி வந்து சொல்லி வச்சிருக்காரு. முடிஞ்சா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க சொல்லியிருக்காரு. இது வந்து எங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஹைப்ரிட்ன்றப்போ 2 நாள் போயிட்டு வரதெல்லாம் செம்ம காண்டா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் 100% ரிமோட் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அவரும் அதான் சொல்லியிருக்காரு, முடிஞ்சா ரிமோட்டாக ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து மக்கள் டெய்லி போய் ஒரு கிலோ தங்கம் வாங்குறோம்ல, ஸோ அதனால வந்து தங்கம் வந்து கம்மியாக வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தங்கம் கடை பக்கம் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. இதில் வந்து தங்கம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கம்மியாக பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து இந்த மாதிரி அந்நிய செலவாணி, அதாவது இந்த கரன்சி டாலர்ஸ்க்கு ஐஎன்ஆருக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது வந்து விலை ஏறிட்டு இருக்கு, அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வேல்யூ வந்து கம்மியாகுது அப்படின்றனால இந்த மாதிரி வந்து முக்கியமான ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் இந்த ஒரு 2-3 மந்த்ஸ் இந்த கிரைசிஸ் முடிகிற வரையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சமையல் எரிவாயு எல்லாமே தட்டுப்பாடெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, ஸோ இதனால வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பார்த்து பொறுமையாக நடந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் என்னையா சொல்றீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு பிஎம்ஏ வந்து இந்த லெவலில் சொல்றப்போ எல்லாருக்கும் ஜர்க் ஆகுமா ஆகாதா? ஏன்னா வந்து திடீர்னு லாக்டவுனை போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்னத்துக்கு ஆகுறது? ஏன்னா ஆல்ரெடி ஒரு லாக்டவுனே வந்து எப்படி போச்சு, யூஸ்ஃபுல்லாக போச்சா, யூஸ் இல்லாமல் போச்சா அப்படின்றதே இன்னும் வரையும் தெரில. 2019 இப்போ பார்த்தோன்னா 26 வருஷங்கள் போனதே தெரில. ஆனால் வந்து நிறைய பேரோட எக்கானமி வந்து ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இதுக்கப்புறம் சொல்கிறேன், ஐடியில் இருக்கட்டும், இப்போலாம் வந்து சொல்லவே வேணாம், ஏஐலாம் வந்து நல்ல நாளே அடிச்சு தூக்குது ஒவ்வொரு வேலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாக்டவுன் போட்டு இன்னும் வந்து ஏஐயில் ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியோ டூலோ வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி இன்னும் 10,000 பேருக்கு வேலை போச்சுன்னா வந்து நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் ஆகும், நிறைய வந்து பேக் ஃபயர் ஆகும் அவருக்கு தான். ஸோ என்ன கேட்டால் முடிஞ்ச அளவு எதுக்கும் ப்ரிகாஷனாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா திடீர்னு வராதுன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க முடியாது, இருக்குன்னு சொல்லியும் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ப்ரிகாஷனாக என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிஎம் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியாமல் இருக்காது, டேட்டாஸ் இருக்கும், எல்லாமே பார்த்து தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்புவோம். இல்லை இதுலையுமே வந்து ஏதாச்சும் அரசியல்ஸ் நடக்குதா அப்படின்றதுமே தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க, பெட்ரோல் வந்து இல்லை முடிய போகுது, 500 ரூபா வரப்போகுது, 600 ரூபா வரப்போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்காரனே வந்து டேய் எங்கள்கிட்ட பெட்ரோல் இருக்குடா, நீங்கள் ஏன்டா இவ்வளோ பதறீங்க அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கும் சேஃப்டியாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த குறைக்கு இன்னொரு டாக்குமே வந்து போயிட்டு இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அதை பற்றி இன் டீட்டெயிலாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அந்த ஹண்டா வைரஸ்ன்னு புதுசாக ஒன்று கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலிகள்னால வந்து பரவுச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கப்பலில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க, ஸோ அவங்களுக்குமே வந்து பரவி இந்தியாவுக்குள்ளேயுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்குமோ அப்படின்னு வேற யோசிக்க தோணுது. திருப்பி ஏதாச்சும் அந்த கொரோனா மாதிரி வைரஸ் வந்து ஒரு லாக்டவுன் போட்டாங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது, முடிஞ்சு எல்லாம் வீட்டா பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ஓகே டூட்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிட்டு போயிருங்க. இதை பற்றி இந்த டாபிக்ஸ் எல்லாம் பற்றி உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டே கனெக்டட். பாய்.